ஹாய், நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 25 நாள் 25 வீடியோ கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள் முழுக்க நாம் பேச போகிறோம். நேற்று நம்ம வீடியோவில் பிரிக்கோட சைஸ் எடுத்துக்கிட்டு அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பெரும்பாலும் எல்லாருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். இதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ இது மாதிரி போட்டிருந்தோம் இந்த டாப்பிக்கில். ஸோ நிறைய பேர் ஈவன் தோ நிறைய டவுட்ஸ் அது ரிலேட்டடாக கேட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்தோம். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கான ஃபவுண்டேஷன் அது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக என்ன பேசிஸில் நம்ம செலக்ட் பண்ணலாம், இது காஸ்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு மேக் அவுட் பண்ணால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ அடிப்படையில் இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்குமான வித்தியாசம் ஒரு சின்ன இன்ட்ரோவாக நாம் பார்த்துக்கலாம். ஸோ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் நம்ம ஃப்ளோர் பிளான் நம்ம வச்சுக்கிறோம், அதாவது நம்ம வீட்டுக்கான 2D ஸ்கெட்ச் வச்சுக்கிட்டு ஸோ அதோட 9 inches வால்ஸ் வர்ற இடங்கள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு கருங்கல் அஸ்திவாரம் மேக் அவுட் பண்ணுறோம். தென் மேலே பேஸ்மெண்ட்டும் கருங்கல்லையே கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கிரேட் பீம் போட்டுட்டு மேலே நம்ம பிரிக் ஒர்க் நம்ம பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு மேலே ரூஃப் நம்ம கவர் பண்ணிக்குவோம், ஒரு ரூஃப் காங்க்ரீட் போட்டு நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ரூஃபோட டோட்டல் லோடும் இந்த 9 inch வாலில் ஆக்ட் ஆகும். தென் அந்த 9 inch வால்லிருந்து கீழே அந்த கருங்கல் பேஸ்மெண்ட்டில் இறங்கி கீழே ஃபவுண்டேஷனுக்கு போகும். பட் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, நம்ம இப்போது அந்த 2D ஸ்கெட்சில் காலம்ஸ் பொசிஷன், அதாவது இந்த பில்லர் பொசிஷன் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயிலிங்கில் நம்மளுக்கு என்ன சைஸ் காலம் யூஸ் பண்ணலாம், பீம்ஸ் என்னென்ன சைஸ் யூஸ் பண்ணலாம், ஃபுட்டிங் என்ன சைஸ் போடலாம், அந்த ஃபுட்டிங்கோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டிங்க்கான எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபுட்டிங் போட்டு காலம் ரைஸ் பண்ணி பிளிந்த் பீம் தேவையான இடத்துல போட்டு தென் மறுபடியும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அதாவது அந்த பேஸ்மெண்ட் லெவல் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். பிரிக் ஒர்க்கு மேலே நம்ம ரூஃப் பீம், இது ரூஃப் காங்க்ரீட் போடும்போது அந்த ரூஃப் பீம்னு ஒரு விஷயம் நம்ம அங்கே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்லாபோட லோடு பீமில் ஆக்ட் ஆகும், பீம்லேருந்து நம்மளுக்கு காலமில் ஆக்ட் ஆகும், காலம்லேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஃபுட்டிங்க்கு போகும். அப்போது நம்மளுக்கு அங்கே 9 inch சுவர் நாம் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர அதில் எந்த ஒரு லோடும் நம்மளுக்கு ஆக்ட் ஆகாது. ஈவன் தான் அந்த 9 inch வால்ஸ் பிரிக் வால்ஸ் இல்லைனாலும் கூட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்மளுக்கு நிற்கும். ஸோ இதுதான் அடிப்படையில் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்குமான வித்தியாசம்னு நாம் சொல்லலாம். மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம், இது என்ன பேசிஸில் நம்ம வீட்டுக்கான அஸ்திவாரம் லோட் பியரிங்காக பண்ணலாம் இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணலாம் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா மெயினாக 3 விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சைட்டோட சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். தென் செகண்ட் விஷயம் நம்ம ஃப்ளோர் பிளான், அதாவது நம்ம 2D ஸ்கெட்ச் அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணினோம்னா அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பேசலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சொன்னது சாயில் கண்டிஷன். ஸோ சாயில் கண்டிஷன் அப்படின்னா நம்ம பிளாட்டோட சாயில் கண்டிஷன் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணோம்னா அது எவ்வளோ டெப்த்தில் நம்மளுக்கு ஹார்ட் ஸ்ட்ரேட்டம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு 3 feet to 4 feetக்குள்ளே நம்மளுக்கு ஹார்ட் ஸ்ட்ரேட்டம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம நம்ம வீட்டுக்கான ஃபவுண்டேஷன் நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராகவே தாராளமாக பண்ணலாம். பட் நம்மளுக்கு டெப்த்து ரொம்ப அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு 6 feet to 7 feet அந்த மாதிரி போகுது அப்படிங்கன்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக நாம் இதை மேக் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 7 feet டெப்த்தெல்லாம் போயிட்டு அதை நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக பண்ணோம்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இருக்காது. ஸோ அதனால் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாயில் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது எப்படி இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நம்ம வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான். அதாவது நம்ம ஃப்ளோர் பிளானில் நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோமா இல்லை ஃப்யூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஒரு பிளானிங் முன்னாடியே நம்ம இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளோர் பிளான் படி எடுத்துட்டாலுமே கூட அதில் ஸ்பேன், ரூம் சைஸ் ஸ்பேன் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு 10/16, 11/17 இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக பண்ணிக்கலாம். பட் அதில் 2 way ஸ்லாப்ஸ் வருது, 16/16 இல்லை ஒரு
16/20 இல்லை 20/21 இந்த மாதிரி பெரிய ஸ்பேன் ஸ்லாப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக போய் பண்ணிக்கிறது வந்து நல்லது. இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி நம்ம எக்ஸ்டென்ஷனோ இல்லை ஈவன் தோ அப்பவே நம்ம கட்டினாலும் கூட மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கீழே நம்மளுக்கு ஃப்ளோர் பிளான் என்ன இருக்கோ அதே மாதிரி எங்கெல்லாம் 9 inches வால் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் நம்ம 9 inches வால்ஸ் வச்சு கட்டுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரே பண்ணலாம். பட் மேலே வந்து எனக்கு வந்து ஆல்ட்ரா பண்ண போகிறேன், கீழே நான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ஒரு 3 BHKவாக பண்ணியிருக்கேன். பட் மேலே நான் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் 1 BHKவாக வந்து 2 வீடு ரெண்டல் பர்பஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் அதை வந்து அப்போ வந்து மேலே நமக்கு ஃப்ளோர் பிளான் மாறும்போது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னா அப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணிக்கிறது தான் வந்து அட்வைசபிள். ஏன்னா மறுபடியும் மேலே வந்து நம்ம இந்த வால்ஸ் 9 inches வால்ஸ் வந்து மறுபடியும் மாறி மாறி நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ளோர் பிளான் மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணிக்கிறது நல்லது. நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது நம்ம வீட்டோட அந்த ஸ்லாப் ஸ்பேன் வந்து ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, 20/21 அந்த மாதிரி ஸ்பேனெல்லாம் இருக்கும்போது வந்து ஃப்ரேம்டாக பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய ஸ்பேன் இருக்கிற ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஆகும்போது வந்து கார்னர்ஸ் 4 கார்னர்ஸில் எடுத்துட்டிங்கனாலுமே வந்து டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 2-way ஸ்லாபாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இது நம்மளுக்கு இதில் பெண்டிங் வருது அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 கார்னர்ஸும் வந்து இந்த மாதிரி மேலே பெண்ட் ஆகும் 2-way ஸ்லாபை பொறுத்த வரைக்கும். அப்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த 4 கார்னர்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் பெரும்பாலும் கொடுக்கும்போது மறுபடியும் அது வந்து வாலில் தான் கொண்டு போய் ரெஸ்ட் பண்ணுறோம். பட் மேலே நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸாக எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாதனால அது நம்மளுக்கு ஈவன் தோ நம்ம இந்த டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே கூட நம்மளுக்கு பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு 5 to 6 years கழிச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டூ வே ஸ்லாபோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிராக் வந்து மைல்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பட் நம்ம இதை ஃப்ரேம்டாக பண்ணும்போது வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பீமில் கொண்டு போய் ரெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டார்ஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து லோட் பியரிங்காக பண்ணல இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் பெரிய ஸ்பேன் சைஸ் நம்ம போகும்போது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இதை மேக் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட். இப்போது கண்டிப்பாக வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணோம்னா பட்ஜெட் நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகும். பெரும்பாலும் இதை வந்து எல்லோரும் கேட்குறாங்க என்ன ரேஞ்சில் நம்மளுக்கு கம்மியாகுன்னு. இப்போது அது வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் பொறுத்து அந்த விஷயம் வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெப்த் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொறுத்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து ஒரு வேல்யூ சொல்கிறேன். பட் ஆனால் வந்து உங்கள் பிளானுக்கான கரெக்டான வேல்யூ நீங்கள் தெரியணும்னா உங்கள் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் லோட் பியரிங்க்கு என்ன வரும், ஃப்ரேம்டாக பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் ஒன். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு 150 to 200 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்க்கு 150 to 200 rupees வந்து கம்மியாக செலவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரேம்டாக பண்ணும்போது அந்த வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம மேலே சொன்ன 2 விஷயங்கள், அதாவது சாயில் கண்டிஷன் தென் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான், இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து லோட் பியரிங்காக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து உங்கள் பட்ஜெட்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக பண்ணலாம். பட் நீங்கள் உங்களுக்கு வந்து அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஃப்யூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காகவும் யோசிச்சுட்டு பண்ணும்போது நான் ஃப்ரேம்டாக பண்ணிக்கலாம் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கான ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தை நம்ம முடிவு பண்ணும்போது 3 விஷயங்கள் நாம் கவனமாக எடுத்துக்கிறது முக்கியம். சாயில் கண்டிஷன், ஃப்ளோர் பிளான், தென் பட்ஜெட். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கான என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் சூட்டபுளாக இருக்குதுங்கிறது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இன்றைக்கி பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்ங்கிற விஷயத்தில் எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுக்கு இருக்கிற பேசிக்கான டவுட்ஸ், அதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.